ஷியாமோட அஸ்திர மூவிக்கு சென்சார்ல சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. மார்ச் 7 மூவி ரிலீஸ் ஆகும். கிங்ஸ்டன் படமும் மார்ச் 7 தான் வரப்போகுது. இந்த படத்துக்கான தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸை கலர் ஃப்ரேம்ஸ் அழகப்பன் வாங்கியிருக்காங்க. மூக்குத்தியா மட்டும் மூவிக்கான பூஜை மார்ச் 6 நடக்க போகுது. மூவிக்கான ஷூட்டிங் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆகும். சுந்தர் சி டைரக்ஷன்ல நயன்தாரா லீடா பண்றாங்க. வார 2க்கான ஷூட்டிங் இப்ப போய்கிட்டு இருக்கு. கரண்டா ஒரு சாங்கை இப்போ ஷூட் பண்ணிருக்காங்க. ஹிருத்திக் ரோஷன் அண்ட் ஜூனியர் என்டிஆர்னு 2 பேருமே இந்த சாங்ல உண்டு. ஒரு பெரிய கிரௌட் இந்த சாங்ல ஆடி இருக்கு. படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆயிட்டோம். இட்லி கடை மூவிக்கான ஷூட்டிங் இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்கு. ஆனா தனுஷ் இந்த ஷூட்டிங்க முடிக்காமலே தேரே இஷ்குமேனோட ஷூட்டிங்க்கு போயிட்டாரு. சோ இதனால இந்த படம் போஸ்ட்போன் ஆக வாய்ப்பு இருக்குன்னு இப்போதைக்கு சொல்லப்படுது. என்ன ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏப்ரல் 10 இந்த படத்தை கொண்டு வரதான் டார்கெட் பண்ணாங்க. ஆனா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஜெயிலர் 2க்கான ஷூட்டிங் ஏப்ரல்ல ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் தேனியில ஷூட்டிங் போகும். அடுத்து ஒரு வாரம் சென்னையில ஷூட்டிங் போகும். அண்ட் அதை முடிச்சுட்டு கோவால ஷூட்டிங் போகும். மார்ச் 14 லோகேஷோட பர்த்டே வரப்போகுது. சோ அன்னைக்கு கூலி மூவில இருந்து ஒரு அப்டேட் இல்லனா எல்சிஓ ஷார்ட் பிலிம்கான அப்டேட்னு ஏதாச்சும் ஒன்று வர வாய்ப்பு இருக்கு நியூஸ் இப்ப வந்திருக்கு. மோஸ்டா கூலி அப்டேட் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. கூலிக்கு டீசர் இல்ல கிளிம்ஸ் மாதிரி என்ன அப்டேட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சூர்யா 45 மூவில சாண்டி மாஸ்டர் ஒரு சாங்குக்கு கொரியோகிராஃபி பண்ணிருக்காரு. இந்த சாங்குக்கான ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு. இப்ப கரண்டா மூவியோட ஷூட்டிங்ல ஃபைட் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. பராசக்தி மூவிக்கான ரிலீஸ் டேட்டை கேட்டிருக்காரு. படம் இந்த வருஷம் எண்டு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா வாய்ப்பு கம்மி தானே எனக்கு தோணுது. என்ன ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். டிராகன் மூவிக்கான ஓடிடி ரிலீஸ் டேட்டை கேட்டிருக்காரு. அடுத்த மாசத்தோட கடைசியில தான் இந்த படம் ஓடிடில வரும். சூர்யா 45 படம் தீபாவளிக்கு வருமானு கேட்டிருக்காரு. வர வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றாங்க. நான் அனௌன்ஸ்மெண்ட் வந்தா சொல்றேன். நிலவுக்கு என்மேல் என்னோட கோபம் அண்டு டிராகன் மூவியோட ட்ராக் ரிப்போர்ட்டை கேக்குறீங்க. நிலவுக்கு என்மேல் என்னோட கோபம் மூவியோட ட்ராக் ரிப்போர்ட் 13 கோடி கிட்ட, டிராகன் மூவிக்கு 113 கோடி கிட்ட. டிராகனுக்கு வந்து நேத்திக்கு ரிப்போர்ட் இது, இன்னைக்கு ரிப்போர்ட் இன்னும் வரலாம். ஜெனி மூவிக்கான ரிலீஸ் டேட்டை கேட்டிருக்காரு. நான் இதை நிறைய முறை சொல்லிட்டேன். படத்தை சம்மருக்கு கொண்டு வர டார்கெட் பண்ணாங்க. ஆனா டேட் என்ன மென்ஷன் பண்ணல. அஜித் தனுஷ் காம்போ கன்ஃபார்ம் ஆனு கேட்டிருக்காரு. ஒரு 50% கன்ஃபார்ம். தனுஷ் வந்து அஜித் கிட்ட ஸ்டோரி எல்லாம் சொல்லிருக்காரு. ஆனா அஜித் ஓகே சொல்லுவாரான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். குட்பை கில் மூவில அஜித்துக்கு எத்தனை ரோல்னு கேட்டிருக்காரு. 3 ரோல்னு சொல்றாங்க. ஆனா கெட்டப் பார்க்கும்போது நிறைய இருக்கு. அது எத்தனை கெட்டப்னு படம் வந்தா தான் தெரியும். ஏன்னா சர்ப்ரைஸா நிறைய கெட்டப் உள்ள இருக்க வாய்ப்பு இருக்கு. கூலி மூவில சத்யராஜ் இருக்காரான்னு கேட்டிருக்காரு. சத்யராஜ் உண்டு. 7ஆம் அறிவு படம் ஹிட்டா ஃபிளாப்பா அண்ட் அந்த போதி தர்மர் சீன் எல்லாம் சைனால ஷூட் பண்ணதா எங்க ஷூட் பண்ணதுன்னு கேட்டிருக்காரு. அந்த டவுட் எனக்குமே இருக்கு. நான் தேடி பார்த்த வரைக்கும் இங்க ஷூட் பண்ணதுன்னு தான் சொல்றாங்க. அண்ட் 7ஆம் அறிவு படம் சரியா போகலன்னு அவங்களே சொல்றாங்க. படத்தோட டீமே தி கேங்ஸ்டர் தி காப்பு தி டெவில் படம் தமிழ்ல இருக்கான்னு கேட்டிருக்காரு. நான் தேடி பார்த்த வரைக்கும் தமிழ்ல இல்ல. தமிழ் சினிமாவோட டாப் 5 மோஸ்ட் வியூடு டீசர் ட்ரெய்லர் பத்தி கேக்குறீங்க. நான் இதுக்கு தனியா ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன். குட்பை கிளியோட டீசர் தான் 24 ஹவர்ஸ்ல ஹையஸ்ட் வியூஸ்னா 1000 கோடி படம் வருமானு கேட்டிருக்காரு. இந்த 1000 கோடி வசூல் பண்றதுக்கு ஒரு சில விஷயம் தேவைன்னு நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். இந்த ஒரு விஷயத்த வச்சு மட்டும் 1000 கோடி படம் வந்துராது. இதை விட அதிகமான வியூஸ் போன ட்ரெய்லர் எல்லாம் இருக்கு. அந்த படங்கள்லாம் கூட 1000 கோடி வரல. இந்த கலெக்ஷன் ப்ரொடக்ஷனை கொஞ்சம் விடுங்க. படம் எப்படி இருக்கோ அதை பாருங்க. வசூல் ஃபேன்ஸோட டார்கெட் கிடையாது. படம் எப்படி இருக்குங்கிறது ஃபேன்ஸ்க்கு முக்கியம். நீங்க அதை பாருங்க. திரௌபதி மூவிக்கு என்ன ப்ராப்ளம் வந்துச்சு, படம் ஹிட்டா ஃபிளாப்பா அண்ட் இவரும் இதுக்கு முந்தின கொஸ்டின் மாதிரியே கேட்டிருக்காரு. எல்லைக்கே படம் டிராகன் மாதிரி வசூல் பண்ணுமானு அதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். திரௌபதி மூவிக்கு ப்ராப்ளம்னு பார்த்தா அது ஒரு சில குறிப்பிட்டவர்களை படம் சார்ந்து இருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் படம் வந்து ஹிட் தான். இந்த 2 மூவிஸ்க்கான ஓடிடி அப்டேட்டும் இப்போதைக்கு இல்ல. நான் வந்தா சொல்றேன். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.